ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மகளிர் சுய உதவி குழு ஓப்பன் பண்ணும்போது தேவையான குழுக்கு இருக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்னென்னா, நமக்கு வந்துட்டு நம்ம அடையாள அட்டை, நம்ம உறுப்பினருக்கு தேவையான அடையாள அட்டைன்னு வேணும். ஒரு அடையாள அட்டை இருந்தால் தான் நம்ம ஒரு குழுவை ஓப்பன் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அடையாள அட்டை என்னென்னு பார்த்தா, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் அட்டை, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மார்ட் கார்டு, நம்ம ரேஷன் வாங்குகிற பொருள் வாங்குகிறோம்ல, அந்த ஸ்மார்ட் கார்டும் ஒன்று தேவை. இது எவ்வளவும் தேவை. அக்கௌண்ட் பாஸ்புக்கு நமக்கு தேவை, அக்கௌண்ட் பாஸ்புக்கும் தேவை. இது தேவை. அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டாம்ப் பேடு தேவை. ஒரு ஸ்டாம்ப் பேடு ஒரு குழுவுக்கு. அப்புறம் சீல் கட்டை, குழு பேரோடையும் பிரதிநிதி 1 2 அந்த பேரோடையும் நம்ம பிரதிநிதி 1 2 பேர் வராது, பிரதிநிதி 1 2ன்னு இருக்கும். அது அப்படியே ஒரு சீல், காவேரி சுய உதவி குழு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த பேர் செலக்ட் பண்ணுறோமோ அந்த பேர் வச்சு அது பிரதிநிதி 1 2ன்னு சீல் அடிக்கணும். அது இல்லாமல் நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவோட நம்ம இருக்கிற இடத்துக்குள்ளே ஃபுல் அட்ரஸோட ஒரு சீல் அடிக்கணும். காவேரி சுய உதவி குழு செட்டிக்குளத்தில் இருக்குது, இந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலோட நம்ம கிராமத்தோட ஒரு அட்ரஸோட ஒரு சீல் அடிக்கணும். அதோட நம்ம தேவையானது இந்த ஸ்டாப்லர் ஒன்று வேணும். நம்ம குழுவுக்கு இப்போ பின்னு ஸ்டாப்லர் செராக்ஸ் எல்லாம் எடுக்கிறோம்ல, அதனால் அதை பின் அடித்து வைக்கணும். அதுக்கு நமக்கு தேவையான ஒரு ஸ்டாப்லர் தேவை. அப்புறம் கால்குலேட்டர் தேவை. நம்ம கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய கால்குலேட்டர் தேவை. அப்புறம் ஸ்கெயிலு நம்ம கோடு போடுறதுக்கு அசல், வட்டி, சந்தா அப்படின்னு தனித்தனியாக எழுதணும்ல, அதுக்கு ஒரு ஸ்கெயில் தேவை. அப்புறம் பேனா நம்ம குழுவுக்கு தேவையான பேனா தேவை. அப்புறம் நம்மளுக்கு ஆதார் அட்டை செராக்ஸு, ஒவ்வொரு உறுப்பினர்கள் ஆதார் அட்டை செராக்ஸு 5 வேணும். பாருங்கள், ஆதார் அட்டை செராக்ஸ் 1, அப்புறம் பேன் கார்டு செராக்ஸ் 1, அப்புறம் ஓட்டர் ஐடி செராக்ஸ் 1, அப்புறம் பேங்க் புக்கு, நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பேங்கோட புக்கு செராக்ஸ் 1, அப்புறம் நம்ம ரேஷன் பொருள் வாங்குறோமோ அந்த ஸ்மார்ட் கார்டுக்குள்ளே செராக்ஸ் 1. இது 5 நமக்கு ஒரு குழு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு தேவையாக இருக்க வேண்டிய ஒரு ஆவணங்கள் இதெல்லாம். அடுத்து நம்ம இந்த 5 பொருளையுமே 5 செராக்ஸ், 5 ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் ஆதார் அட்டை, இது மட்டும் தனியாக ஒரு கலர் செராக்ஸ் போட்டுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழு ஓப்பன் பண்ணியிருக்கோம், இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பேங்கில் கொடுக்கறதுக்கு இப்படி ஒரே பேப்பரில் தனித்தனியாக 4, ஃபஸ்ட்டு ஆதார் அட்டை வச்சுக்கணும், 2வது ஸ்மார்ட் கார்டு வச்சுக்கணும், 3வது பேன் கார்டு வச்சுக்கணும், 4வது ஓட்டர் ஐடி வச்சு இப்படி 4 ஒரே பக்கத்தில் செராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதோட நம்ம பேங்க் புக்கு செராக்ஸும் எடுத்து வச்சுருக்கணும். அப்போ இதெல்லாம் தான் ஒரு குழுவுக்கு தேவையான பொருள். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு குழுவுக்கு என்னென்ன தேவைன்னா 8 இருக்குது. 8 பார்த்திங்கன்னா ஒரு தீர்மான பேரிடு, குழுவுக்கு தேவையான ஒரு தீர்மானம் பாருங்கள், தீர்மான புக்கு வேணும், தீர்மான புத்தகம் வேணும். அடுத்து மகளிர் ரொக்க பேரிடு, சேமிப்பு பேரிடு, சேமிப்பு பேரிடும் வேணும். கடன் பேரிடு, பொது பேரிடு வேணும். அடுத்து கடன் பேரிடு, பொது பேரிடு, பார்த்தீங்களா? இந்த மாதிரி கடன் பேரிடு, பொது பேரிடுன்னு ஒரே புக்கில் இருக்கும், ஒரே இதில் இருக்கும் பாருங்க. இது மாதிரி ஒன்றும், இது மாதிரி நம்ம வாங்குகிற கடனெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு ஒன்றும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புக்கு வேணும். அடுத்து குழு சீலு, குழுவுக்கு நமக்கு முன்னே சொன்ன மாதிரி ஒரு சீல் கட்டை வேணும். மாதிரி சீல் கட்டை பிரதிநிதி 1 2ஓடையும், அது இல்லாமல் குழு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குள்ள அட்ரஸோட ஒரு சீல் கட்டை, 2 சீல் கட்டையும் வேணும். உறுப்பினர் அட்டை நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி எல்லா அட்டையும் ஒரே மாதிரி செராக்ஸ் போட்டு
தனித்தனியாக ஒரு கலர் ஜெராக்ஸு இன்னொன்று வந்து நார்மல் ஜெராக்ஸ் போட்டு தனித்தனியாக வச்சுருக்கணும். அடுத்து எழுத்து போகிறதுக்கு நம்ம என்னென்ன தேவை, நான் எங்கள் குழுவில் வந்து தனியாக நாங்கள் நடத்தும்போது ஒரு நோட்டு வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் நடத்தும்போது இந்த நோட்டில் எழுதிக்குவோம். இந்த மாதம் என்ன யார் காசு கொடுத்தா அப்படின்னு எழுதிக்குவோம். இது மாதிரி தனியாக ஒரு நோட்டு செப்ரேட்டாக போட்டுக்குவோம். அதில் எழுதிட்டு நாங்கள் தீர்மானத்தில் எழுதுவோம். இந்த மாதிரி பாருங்கள். மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம குழுவோட நேமு, அடுத்து ஊக்குனர், பிரதிநிதி 1, 2 அவங்க பேர் போட்டு மகளிர் சுய உதவிக்குழு செட்டிக்குழுன்னு சொல்லி நாங்கள் எழுதியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டுக்கிட்டோம். மாதம் கொடுக்குற காசை எழுதுறதுக்கு பாருங்க. சேமிப்பு, சந்தா, அசல், வட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 கோலத்தில் போட்டு எழுதுவோம். இந்த மாதம் சேமிப்பு எவ்வளோ, சந்தா எவ்வளோ, மொத்தம் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு தனியாக எழுதி ஒரு நோட்டு வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நோட்டு வாங்கினா 2 வருஷத்துக்கும் இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி நோட்டு பெருசாக வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி மகளிர் சுய உதவிக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிட்டேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் குழுவுக்கு தேவையாக வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.